ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். சியோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்ல, நான் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சியோன் குமாரத்தியை கம்பீரமாய் பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. நான் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன் அப்படின்னா உன்னில் குடியிருப்பேன், உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னோடு கூட தங்கி உன்னோடு கூட ஒன்றோடு ஒரு இணைந்து இருப்பேன் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதே தான் பார்த்தீங்கன்னா லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கூட இப்படியா சொல்லப்போருக்கோம். வாசிக்க கேட்போம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அங்கே பார்க்குறோம், சகரியால வாஸ்தவம், நான் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று. இங்கே லேவியராகத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் உள்ளாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளை ஆண்டவர் பொசஸ் பண்ணார். அவர் நமக்கு தேவனாக இருக்கிறாரா, நாம் அவருக்கு ஜனமாக இருக்கிறோம். எவ்வளோ தெய்வ பிள்ளைகளை பார்த்தீங்களா? அது மாத்திரம் ஏன் ஆண்டவர்களுக்கு தேவனா நாம இருக்க ஜனமாக இருக்கிறோன்னா நிறைய வசன ஆதாரங்கள் சொல்லுது. இதே சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியாய் சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறார். வாசிக்க கேட்போம். அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள், அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் அவர்கள் அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள், அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்களாக இருப்பாங்களா. அப்போ ஆண்டவர் அவர் பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு விரும்புகிறார்னா உண்மையும் நீதியுமான ஜனங்களா. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் என்ன அவர் பிள்ளையாக இருக்கிறோம், ஆனால் நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கிறோமா யோசித்து பாருங்கள். நாம் அவருடைய ஜனந்தான், அவருடைய பிள்ளை தான், அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, நம்ம நீதியாக இருக்கிறோமா? உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நாம் உண்மையான வாழ்க்கை வேதத்தில் எத்தனை நபர்களை வாசிக்கிறோம். யோபு வாழ்க்கையை எடுத்துக்கினா உண்மையும் உத்தமமும் நீதிமானாக இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நாம் அவர் ஜனமாக இருக்கிறோம், அவர் நமக்கு தேவனாக இருக்கிறாரு, அவர் நம்ம மத்தியில் உலாவுவேன், நம்ம மத்தியில் வாசம் பண்ணுவேன், இத்தனை காரியங்களை சொல்லிட்டு ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் நம்ம இதில் எதிர்பார்க்குறார், என் ஜனம் உண்மையும் நீதியுமாக இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையில் நீங்கள் சின்ன 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 காரியத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுன்னா அநேகத்தில் கர்த்தர் அதிகாரன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன? நான் உன் நடுவில் உலாவி உன்னோட வாசம் பண்ணி உன் தேவனாக இருக்கிற, நீ என் ஜனமாக இருக்கிற, ஆகையால் நீங்கள் உண்மையும் நீதியுமாக இருங்க. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்குறார். அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொன்ன போல் நீங்கள் உண்மையாக இருந்தால் பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆமென். நன்றி. நான் உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீ எங்களோடு இருக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எப்படி உத்தமராய், நீர் எப்படி உண்மையுள்ளவராய், நீர் எப்படி ஆண்டவரே நீதியுள்ளவராய் இருந்தீரோ அதே போல் உங்கள் ஜனமாகிய நாங்களும் உண்மையும் நீதியும் கடைப்பிடிக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் இது தடைகளாக இராதபடிக்கு எங்களை பாதுகாத்துக்கணும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிற ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவருக்கு நடுவில் வாசம் பண்ணார். தைரியமாக போங்க. God bless you.